ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பக்தி உள்ளவர்கள் முன்காலங்களில் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு அவ்வளோ பக்தி வைராக்கியம் இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பாருங்க. 1534 இந்த காலங்களில் சில பேர் வாழ்ந்துருக்குறாங்க. 534, 555 ஏறக்குறைய அந்த 500க்கு மேலே உள்ள காலங்களில் ஒரு இங்கிலாந்து நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படின்னா, ஒரு தகப்பனையும் மகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை வணங்குவேன் அப்படிதான், கர்த்தருக்குள்ளே தான் வாழ்வேன், சிறு திருத்தவாதிகள், அதாவது தட் இஸ் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக, ஒரு அந்த பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருக்க மாட்டோம். பெந்தகோஸ்தே அனுபவம் இல்லை, ப்ராட்டஸ்டன்ட் இந்த அனுபவங்கள் இருக்கிறவங்களெல்லாம் நிறைய பேரை அன்னைக்கு இருந்த அரசி மேரி என்கிற ஒரு அரசி கொல்ல ஆரம்பித்தாங்க. பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ், பென்டிகாஸ்டல் ப்ராட்டஸ்டன்ட் இந்த பாரம்பரிய முறைகளை உடைச்சிட்டு எல்லாருக்கிட்டும் வேதம் இருக்கணும்னு சொன்னவங்க, எல்லாரும் வேதம் படிக்கணும்னு சொன்னவங்க, அவங்களெல்லாம் நிறைய பேரை கொல்ல ஆரம்பித்தா. அப்படி இருக்கும்போது தான் அந்த ஒரு தகப்பனே ஒரு மகனை கொண்டு போகும்போது, அப்போது அந்த அந்த தகப்பனை கொல்ல போகிற நேரத்தில் அந்த மகளை பார்த்து சொல்கிறாரா, ஏம்மா நீ என்ன பண்ணிவிடு, இயேசு மறுதளிச்சு நீ போயிடு, நீ சாக மாட்டேன், நான் மட்டும் நான் செத்து. அப்போ தான் சொன்னானா, இல்லைண்ணா நான் செத்துறேன், நீ போயிடு, நான் விட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரில் ஒரு ஒப்பந்தம் மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு பேசுகிறார். அப்போ மகள் சொன்னானா, இப்படி விசுவாசம் இல்லாத தகப்பனை எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன உடனே தன்னுடைய மகளுடைய விசுவாசத்தை பார்த்து தன்னை முழுதும் ஒப்பு கொடுத்தாலாம். 2 பேரையும் இரத்த சாட்சியாக கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரம் சொல்லுது. இந்த காலகட்டத்தில், அந்த மேரியினுடைய காலகட்டம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான காலம், கஷ்டமான காலம், இரத்த சாட்சி, நிறைய பேர் கொண்டுகிட்டே இருக்கா அந்த மேரிங்கிற ராணி. அப்போ தான் நிக்கோலஸ் ரிட்லி என்கிறவர் பிடிக்கப்படுறாங்க. 1534 அந்த போப்புவின் சட்டத்தை எதிர்த்து நின்றனால இந்த நிக்கோலஸ் ரிட்லி, அன்னைய கால அந்த போப்பு நிறைய கெடுபடியாக ஒரு மன்னனை போல இருந்தாங்க. சட்டங்களை அவங்க போட்டாங்கன்னா சட்டம் போட்டது தான், மீறலாம் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நடந்த சம்பவம். அப்போது நிக்கோலஸ் ரிட்லி அதை எதிர்த்தார். அதை எதிர்த்து பேசினால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தினத்தில் ஹென்றி என்கிற ராஜாவில் தலைமை குருவாக இருந்த லாட்டிமர் அவரையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் சிறைப்பிடிக்கும் போது 1555 இந்த வருஷத்தில் அவங்களை பிடிச்சிட்டு வரும்போது இவங்களை எரிக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது ரிட்லி லாட்டிமரை பார்த்து சொல்கிறார், சகோதரனே மறுதளிச்சிடாத, இயேசுவை விட்டுறாத, இயேசுவை உறுதியாக பிடிச்சிக்கோ, கடைசி வரையிலையும் சத்தியத்துக்காக நில்லு. அவங்க கொளுத்துனா கூட அது நமக்கு ஒன்றும் தெரியாது, கர்த்தர் அந்த வலியை போக்கிடுவார். பாருங்க, 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டே போய் நிற்கிறாங்க, எரிமேடையில் ஏற்றுறாங்க. யார்? லாட்டிமரும் நிக்கோலஸ் ரிட்லியும் 2 பேரையும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிக்கோலஸ் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். சகோதரனை நீ சொல்லிடாத, மறுதளிச்சிடாத. 2 பேரும் இறுக பிடிச்சிட்டு இருக்கும்போதே நெருப்பை கொளுத்தி விட்டாங்க. இருவரும் கர்த்தருக்குன்னு மறித்தல். அது நிக்கோலஸ் ரிட்லி பார்த்தீங்கன்னா 2 கரங்களை வானத்திற்கு உயர்த்தி, பரமபிதாவே மரண பரியந்தும் எங்களை சாட்சியாருக்கு அழைச்சிங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி இங்கிலாந்துக்காக ஜோம் பண்ணி அப்படியே இங்கிலாந்தில் இந்த சத்தியத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்களெல்லாம் ரட்சி ஆண்டவரேன்னு சொல்லி தன் ஜீவனை விட்டார் நிக்கோலஸ் ரிட்லி. சத்தியத்துக்காக என்ன வைராக்கியம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நிக்கோலஸ் ரிட்லிக்காக ஸ்தோத்திரம், அவருடைய சாட்சி தன் ஜீவனையே கொடுக்க ஒப்பு கொடுத்தாரு, அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிக்கோலஸ் ரிட்லிக்காக, லாட்டிமருக்காக, ஆண்டவரே தன் ஜீவனை எரிக்க ஒப்பு கொடுத்த அந்த பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உமக்கென்று வாழ எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு பக்தி வைராக்கியம். ஆண்டவரே, எங்களுக்கும் பார்க்கிற பிள்ளைகளுக்கும் பக்தி வைராக்கியம் உண்டாகட்டும். கர்த்தருக்கென்று ஜீவனையும் கொடுக்க, அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாதிருங்க, உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்திருப்பதாக
எழும்பி கர்த்தருக்கு என்று பக்தி வராக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.